சுதா என்ன ஊஞ்சல் ஆடிக்கொண்டு நிற்கிறீங்க? மிச்சத்தை முடியும். இந்த பிரியாணி இந்த மெனு செய்யறதுக்கு உங்களுக்கு எடுத்த நேரம் வந்து 33 நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது பற்றி எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் சும்மா இருக்கிறீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. இந்த விஷயம் என்னத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இப்ப சமீப காலங்கள்ல மிகவும் பிரபல்யம் அடைந்து கொண்டு வரும் ஒரு சமையல் முறையை பற்றி. இதோட பேர் வந்து ஓபோஸ் சமையல் முறை. இப்ப நாங்கள் ஓபோஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓபோஸ் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால், 1 pot 1 shot என்ற அந்த இதைத்தான் குறிக்குது. அந்த வாக்கியத்தை தான் ஓபோஸ் வந்து குறிக்குது. ஷார்ட் டேர்ம்ல OPOS. அப்ப நாங்க பாரம்பரியமா நாளாந்த ரீதியில சமைக்கிற சமையலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த சமையல் முறை வந்து சில நுட்பங்கள் மற்றது ஒரு பொறிமுறை அடிப்படையா வச்சு இயங்குது. சரியா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், நாங்க நாளாந்தம் செய்யற ஒரு சமையலை எடுப்போம். உருளைக்கிழங்கு கறி எடுத்தோம்னு சொன்னா நாங்க எப்படி தொடங்குவோம்? அநேகமான நாட்கள் முதல்ல சட்டி அல்லது ஒரு நான்ஸ்டிக் பேனோ என்னவோ சட்டி வந்து வைப்போம். அடுப்புல வச்சு அது சூடாக மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, பிறகு அதுல எண்ணெய் ஊற்றி, பிறகு கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு வெடிக்க பண்ணி, அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டு அது பொன்னுடமா வேற மட்டும் பார்த்திருந்து, அதுக்கு பிறகு அதுக்கு மேல தூள் மிளகாய் இல்லை தக்காளி இன்னும் எல்லாம் போடுற விஷயங்கள் ஒவ்வொரு இது மாறுபடும் இல்லையா? அதெல்லாம் போட்டு பிறகு கடைசியில உருளைக்கிழங்கு போட்டு அந்த உருளைக்கிழங்கு அவியறதுக்கு அந்த உருளைக்கிழங்குகள் எல்லாம் மூடி நிற்கிற நீர் விட்டு அது நல்லா அவிய விட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் கிழங்குன்னு சொல்லி நாங்கள் நாளாந்த ரீதியில செய்கிற சமையல் முறை வந்து நிறைய கட்டு என்னன்னு சொல்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்குள்ள இருக்குது. ஆனா இந்த ஓப்போஸ் முறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து அவ்வளவு அப்படியான சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இல்லை. ஆனா இது வந்து ஒரே நேரத்துல நாங்கள் என்னென்ன இந்த உருளைக்கிழங்கு சமைக்கலாம், சில நுட்பங்களை பயன்படுத்தி அதன் விளைவா எங்களோட அந்த அவுட்புட் வந்து கடைசியா எங்களுக்கு கையில வர கறி வந்து மிகவும் சுவையாகவும் அதே நேரம் அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து அழிந்து போகாமலும் எங்களுக்கு கிடைக்கும் என்றதுதான் இந்த ஓப்போஸ் சமையல் முறையின அடிப்படை. பாரம்பரியமா சமையல் முறையில செய்யற சாப்பாடுகளை நாங்கள் இந்த முறையில செய்யக்குள்ள அது வந்து மிகவும் ஆரோக்கியமான உணவுகளாகவும் சுவை அதிகம் மிகுந்த உணவுகளாகவும் நேரம் மற்றது எரிபொருள், சரியா? 2 விஷயம், நேரம் எரிபொருள், இந்த ரெண்டையுமே எவ்வளவோ அளவுல குறைக்கிற ஒரு முறையாகவும் இந்த முறை இருக்குது. இப்ப பார்ப்போம், இதை வந்து நாங்கள் என்னத்தை பாவிச்சு செய்ய போறோம்னு சொன்னா, எங்களுக்கு தேவையானது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர். அப்ப ப்ரெஷர் குக்கர்ல செய்யறோன்னு நீங்களோட நினைக்கலாம், அது ப்ரெஷர் குக்கரை நான் வீட்டில் இதைத்தான் நீ செய்து கொண்டு வரேன், கடலை அவிக்கிறதுக்கு பாவிக்கிறேன், உருளைக்கிழங்கு அவிக்கிறதுக்கு பாவிக்கிறேன், வேற வந்து திடீரெண்டு நம்ம நிறைய நேரம் அவிக்க வேண்டிய சாமான்களுக்கு இதைத்தான் நீ பாவிக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அது வந்து ஓப்போஸ் ஆகாது. ஏன்னு சொன்னால், ஓப்போஸ்ல அது பாவிக்கிற டேர்ம் வந்து ப்ரெஷர் குக்கிங் கிடையாது. மிகவும் பிரதானமான ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்ப செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள்ல வந்து அதிகமான நீர் பயன்படுத்தி அந்த நேரத்தை வந்து அநேகமா நீங்க கூடத்தான் எடுத்துக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல என்ன நீங்க இந்த முறையில என்ன நீங்க விளக்குறீங்கன்னு சொன்ன, முதலாவது வந்து மரக்கறியில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் குறைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மரக்கறி மட்டும் இல்லை, நீங்க என்னத்தை சமைக்கிறீங்களோ அந்த உணவுப் பொருள் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றது இந்த முறையில வந்து நீங்கள் பெரும்பாலும் அதிகமான நீர் பாவிக்கிறதால வந்து அதோட சுவை வந்து ஓப்போஸ்ட சுவைக்கு வராது. அந்த ப்ரெஷர் பேக்கிங்குக்கும் ப்ரெஷர் குக்கிங்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஓப்போஸ்ல ப்ரெஷர் பேக்கிங்ல அதை பாவிக்கிற அந்த நுட்பங்கள் வந்து என்னத்தை அடிப்படையா வச்சுன்னு சொன்னால், மிகவும் குறைந்த அளவு நீரை பாவிச்சு உணவுல இருக்கிற நீரை வச்சுக்கொண்டே, உணவுன்னு சொல்லியிருக்கல, இப்ப மரக்கறி அல்லது நாங்கள் இறைச்சி வகை அல்லது மீன் என்னென்ன எடுத்தோம்னு சொன்னால், அந்த உணவுலேயே வந்து சமைக்கிறதுக்கு முதல் நீர் இருக்குது. அப்ப அந்த நீரை வச்சுக்கொண்டு கிரில்லிங் அல்லது இப்ப ஸ்டர் ஃப்ரை சொல்லி மிகவும் குறைந்த எண்ணெயில நாங்க வந்து சில நேரம் மரக்கறியை வறுத்து சாப்பிடலாம், அது ஒரு தனி டேஸ்ட் வரும். அப்ப அந்த மாதிரி நுட்பங்களை வச்சுக்கொண்டு அதை எப்படி நாங்கள் ஓப்போஸா மாற்றி எந்த ஒரு ரெசிபியையும் நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம் என்றதை வச்சுதான்
ப்ரெஷர் பேக்கிங். அப்போ ப்ரெஷர் பேக்கிங்கில் வந்து நாங்கள் என்ன மாதிரியான நுட்பத்தை பாவிக்கிறோம் என்று சொன்னால், மிக குறைந்த அளவு நேரத்தில் மிக கூடிய அளவு வெப்பத்தை பாவிச்சு சில நுட்பங்களை நாங்கள் அதுக்குள்ள அப்ளை பண்ணி சுவையான ஊட்டச்சத்து செறிவு அதிகமான, அதே நேரம் பார்க்கறதுக்கு இந்த ஓப்போஸ் முறையில் சமைக்கிற உணவுகளோட நிறங்களை பார்க்கல அது வந்து இன்னும் வந்து பிரைட்டாக வரும். இப்போ நாங்கள் உதாரணமாக வீட்டில் கீரை சமைக்கல, நாங்கள் சந்தையில் வாங்கிக்கல கீரை நல்ல பச்சையாக இருக்கும். ஆனால் சமைச்சா பிறகு அந்த பச்சை அதில் இருக்காது. ஏன்னா நாங்கள் கொடுக்குற அந்த வெப்பத்தில் வந்து பச்சையை விளந்துலேருந்து கொண்டு போய் எப்படியும் ஒரு கொஞ்சம் இன்னொரு நிறத்துக்கு வந்துடும். ஆனால் ஓப்போஸ் முறையில் சமைக்கல நாங்கள் வந்து மிக குறைந்த நேரத்தை பாவிச்சு சமைக்கிறதுனால உணவுப் பொருட்கள் குறிப்பாக மரக்கறிகள் நிறத்தை நீங்கள் பார்க்கல உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். என்ன சொன்னால் அப்படியே அந்த ஃப்ரெஷ் மரக்கறிகள் அல்லது அது எப்படி இருக்குமோ, என்ன நிறத்தில் இருக்குமோ அதை விட இன்னும் வந்து பளிச்சு வந்து இருக்கும். இப்போ கீரை, இப்போ நீங்கள் இந்த இதில் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். கீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைச்ச கீரையில் வந்து கீரையோட பச்சையம் வந்து அப்படியே இருக்குது, பச்சை நிறம் வந்து. அப்போ இது வந்து வெறும் நிறமாக இருக்குன்றதுக்கு மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அந்த நிறங்களோட தன்மை என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் இருக்கிற ஊட்டச்சத்துகள் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. எங்களோட சமையல் ப்ராசஸில் வந்து நாங்கள் வந்து பெருசாக இழந்து கொள்ளல என்றது. அப்போ ஓப்போஸ் இந்த நன்மை என்னன்னு சொல்லி இன்னொருக்க நான் உங்களுக்கு திரும்பி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நன்மை வந்து ஊட்டச்சத்து செறிவு வந்து நாங்கள் இழக்க மாட்டோம், அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சாப்பாட்டில். அடுத்தது வந்து சுவை என்று சொன்னால் இது இப்போ பெரியாக்கள் மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகள் கூட இது இந்த சுவைக்கு வந்து நிறைய பேர் அதை வேலிடேட் பண்ணியிருக்கணும், இது வந்து சுவையாக இருக்குன்னு சொல்லி. இப்போ மரக்கறி சிறுவர்கள்னா பெருசாக மரக்கறி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஓப்போஸ் முறையில் செய்த ப்ரெஷர் பேக்கிங் இதை பாவிச்சு செய்த மரக்கறிகளை வந்து குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுகிறார்கள். மற்றது வந்து இது வந்து எளிமையாக நீங்கள் யார் வேணுமென்றாலும் இதை கற்றுக்கொண்டு போகலாம். நீங்கள் வந்து பெரிய செஃப்பாக இருக்கணும் இல்லை, அல்லது சமையலில் கணக்கு அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் இல்லை, யார் வேணுமென்றாலும் இதை மிகவும் எளிமையாக கற்றுக்கொண்டு செய்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எங்களோட வீட்டில் வந்து சுஜி நாங்கள் ஒரு 2 வருஷமாக நாங்கள் ஃபுல்லாக ஓப்போஸ் தான். இப்போ திடீரெண்டு வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு பார்ட் இல்லாமல் போனாலோ பழுதாக போனாலோ அது எனக்கு என்ன மாதிரி உணர்வை தாரன்னு சொன்னால், வீட்டில் சில நேரம் திடீரென்று பார்த்தா கரண்ட் நின்றும், பவர் கட். அப்போ வந்து ஒரு கையொடிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. உங்களோட அனுபவம் என்ன? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்களும் ஓப்போஸ் பண்ணுறீங்க. அதாவது எனக்கு ஓப்போஸில் காட்டி தந்தது சுதாதான். ஆனால் எனக்கு அதை பிடிச்சு கொள்ள வலிக்குதுண்டா, நான் ஓப்போஸ் ஓப்போஸ் செஃப் அந்த யூடியூப் சேனலில் போய் வீடியோக்கள் நான் பார்க்க ஒரு ஆள் வந்து கரெக்ட் அல்வா செய்தார். அதாவது வந்து அந்த கரெக்ட் அல்வா செய்த முறை, ரெண்டாவது செய்த ஆள், அதாவது வந்து அவர் ஒரு ஓய்வு பெற்ற வங்கியில் வேலை செய்கிற ஆள். அவருக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு ஆண் ஒரு ஆள். ஒரு இந்தியாவில், அதுவும் பொதுவாக தமிழ்நாட்டில் ஆம்பளை சமைக்கிறன்றதே சரியான அரிது. ஒரு ஓய்வு பெற்ற வங்கியில் வேலை செய்து வேலை செய்த ஒரு ஆள் சமைக்கிறார்ன்றது அதிலும் அரிது. அவர் அதை என்ஜாய் பண்ணி நல்லபடியாக ரசித்து செய்கிறார். அவர் ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷத்தில் செய்தார். அவற்றை ரெசிபி தான் பார்த்தோன்னே இவராலே செய்யலும்னா ஏன் என்னால் செய்யலாதுன்னு சொல்லி அதுலேருந்து முயற்சி செய்து பார்த்து தான் தொடக்கத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தான், அதுலேருந்து தொடங்கித்தான் எனக்கு ஆர்வம் வந்தது. பிறகு எனக்கு உண்மையாக விருப்பத்தை தந்தது எங்களோட பிரியாணிகள். நாங்கள் முதல்ல எங்களுக்கு பிரியாணியில் விருப்பம், விதமாக பிரியாணி செய்கிறது இன்னும் விருப்பம். நாங்கள் விதமாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கணக்க பிரியாணி செய்து நாங்கள் பிறகு வந்து ஓப்போஸில் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் செய்து தங்களோட ரெசிபிகளை போடுவினோம். அப்படி பார்த்து நாங்கள் விதமாக ஓப்போஸில் வந்து பிரியாணி கணக்க விதமான பிரியாணி செய்து இப்போ நாங்கள் சொல்ல போனால் ஓப்போஸ் பிரியாணியில் ஒரு நிமிடத்துவத்தை பெற்றிருக்கிறோம். எனக்கு அதில் ஓப்போஸ் இது ஒரு சிறப்பு காரணம். மெயின் ஓப்போஸ் பிடிச்சேன்டையில் எனக்கு அந்த தாத்தாண்ட ரெண்டாவது வந்து விதமான பிரியாணி செய்கிறது எங்களை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அதை விட இப்போ நாங்கள் வேலையண்டு வரைக்கையும் நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் தான். இப்போ வளமையாக பார்த்தோம்னா சாப்பிட்ற நிமிஷத்துல 20 இல்லை 30 நிமிஷம் முதல் தான் சமையல் அறைக்கையை போய் 2 பேரும் சேர்ந்து சமைக்க எங்கள் 20 இல்லை 30 நிமிஷம் வெளும் காணுமாக இருக்கும். எல்லா சாப்பாடையும் செய்து சாப்பாடு ரெடியாக இருக்கிறதுக்கு, அதாவது வெட்டுறதுல இருந்து சமைக்கிறதுக்கு எங்களுக்கு பொதுவாக அவரேஜாக சராசரியாக ஒரு கறியையோ அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு 10-11 நிமிஷம் அதான் எடுக்குது. அப்போ எனக்கு அந்த நேரம், எரிபொருள், எண்ணெய் என்றதெல்லாம் சேர்த்து பார்க்க எனக்கு மிகவும் பிடிக்குது. எங்கள் சுதா காணையில் சுதா என்ன ஊஞ்சல் ஆடிக்கொண்டு நிற்கிறீங்க, மிச்சத்தை முடியுங்கோ. ஓகே, ஸோ உங்களோட ஒப்பீனியன் கேட்டாச்சு ஓப்போஸில் என்னன்னு சொல்லி.
இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் இதில் என்ன பிடிச்சதுன்னு சொன்னால் இந்த சமையல் முறையால் ஒரு சமுதாய மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. அது என்ன மாற்றம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் பார்த்து நாங்கள் மலையாளத்தில் எடுத்த படம். அப்போ அதில் தெரிஞ்சிருக்கும் ஒரு அதாவது இந்தியா மாதிரி நாடுகளில் அல்லது இலங்கை மாதிரி நாடுகளில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. பாரம்பரியமாக சமையலறைக்கு வந்து சொந்தக்கார பெண்கள்லாம் அல்லது சமைச்சு ஒரு குடும்பத்துக்கு உணவு கொடுக்கறது வந்து பெண்களோட வேலை மட்டும், பெண்கள்லாம் அதில் சொல்லி ஒரு விம்பம் ஸ்டீரியோ டைப் இருக்குது. அப்போ இந்த சமையல் முறை இப்போ அந்த மாதிரி ஒரு விம்பம் வந்ததுக்கு ஓகே, முந்தின காலத்துலேருந்து பார்த்தா வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆண்கள் வந்து வேலை தேடி வெளியூர்களுக்கு போகிறது, பெண்கள் வீட்டில் இருந்தது. அப்போ வந்து அந்த என்னென்னு சொல்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர் அது வந்து அவங்க தங்களுக்கு அப்படி பிரித்து கொண்டு தான் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்துலேயும் வந்து அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த சமையல் முறை என்னத்தை உடைச்சு கொண்டு வருதுன்னா இந்த மாதிரியான விம்பங்களை உடைச்சு கொண்டு வருது மெல்ல மெல்ல. இப்போ நான் அந்த குரூப்லேயே பார்த்தேன்னு சொன்னால் நிறைய வீடுகளில் பெண்களோட கணவர்மார் இந்த சமையல் அறைக்கில் இறங்கி சமைக்கிறாங்க. இந்த சமையலை வந்து பாராட்டுறாங்க, தாங்களும் படித்து கொள்கிறாங்க. அவங்களோட மனைவிமார் வந்து வெளியூர் போய்க்க இல்லாட்டி அம்மா விட்டு போய்க்கல தாங்கள் பொறுப்பெடுக்கிறாங்க. மனைவிமார் வந்து ஏதாவது இப்போ காய்ச்சல் அல்லது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன், அப்படி இருக்கிறதுல வந்து அதை பொறுப்படுத்தி சமைச்சு குடிக்கிறேன். ஒரு என்னென்னு சொல்கிறது, அது மனைவிமார் இடைவெளி எடுக்க மட்டும் இல்லை, சேர்ந்து சமைக்கலாம். கணவன் நேரம் மட்டும் இல்லை. இப்போ பார்த்தா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 70 வயதுக்கு மேற்பட்ட மாமனார் அல்லது தாத்தாமர், அப்போ எல்லாருக்குமே வந்து எந்த வயதாகட்டும் அல்லது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு செல்ஃப் டிபெண்டன்சியை வந்து இந்த சமையல் முறை வந்து அடைகிறதுக்கு மிகவும் இது வந்து உதவி செய்யும். சுதா, இதில் எனக்கு மிகவும் பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சமுதாய மாற்றம், குடும்பத்துக்குள்ள மாற்றம் அதெல்லாம் நடக்குது. அதோடு சேர்ந்து இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் நடக்குது என்னென்னா எரிபொருள் குறைவை பாவிக்கிறோம், அதை நேரம் எண்ணெய் குறைவை பார்க்குறோம். இந்த ரெண்டும் பெரிய அரசியல், பொருளாதார, சுற்றுச்சூழல் காரணிகளை தீர்மானிக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் சுற்றுச்சூழல் புவிவெப்பமாதல் எல்லாத்துலேயும் வந்து எரிபொருளுடைய பாவனை இவ்வளோ பங்கு வகிக்குது, CO2 எமிஷன் எல்லாம் தெரியும். அப்படி பார்க்க இதில் நாங்கள் வெள்ள குறைவான எரிபொருள் பாவிக்கிறோம். எண்ணெய் வளமையாக பாவிக்கிறோட எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/3 பங்கு அல்ல 1/4 பங்கு எண்ணெய் தான் இதில் பாவிக்க போகிறோம். நீரின்ற தேவையும் இதில் சரியான குறை 1/3 பங்கு நீர் தான் இதில் பாவிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் சுற்றுச்சூழல், அரசியல், பொருளாதாரம் பார்க்க பெரிய ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஓகே, நாங்கள் வந்து எல்லா ஐட்டமும் செய்து வச்சுட்டு சரியாக 2 மணிக்கு ஏற்றினாங்க முதலாவது இது பிரியாணியை. இப்போ வந்து நேரம் சரியாக 2:33. ஸோ நாங்கள் 33 நிமிஷத்தில் பிரியாணி செய்து, ஆட்டிறைச்சி சுக்கா செய்து, எண்ணெய் கத்திரிக்காய் செய்து, அப்படியே ரைத்தாவும் செய்து, அதாவது கத்திரிக்காய் பச்சடியும் செய்துட்டேன். ஸோ அரை மணித்தியால் தான் எங்களுக்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எடுத்தது. இப்போ நான் வந்து ஓப்போஸ்ன்னு சொல்கிறேனே, இதை பற்றி நாங்கள் மேலே என்னென்ன அறிஞ்சு கொள்றதுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய விட வந்து இதுதான். நீங்கள் வந்து 2 வகை இருக்குது, 2 வழி இருக்குது பிரதானமாக. முதலாவது வழி வந்து முகப்புத்திரத்தில் ஓப்போஸ் சப்போர்ட் குரூப் என்று சொல்லி ஒரு குழு இருக்குது. நீங்கள் அதில் இணைஞ்சு கொள்றதன் மூலமாக இந்த சமையல் முறையில் இருக்கிற முக்கியமான அவ்வளவு விஷயங்களையும் மற்றது நாளாந்தம் மற்ற குழுவில் இருக்கிற மெட்டாக்கள் வந்து பதிவு செய்கிற செய்முறைகள், ரெசிபிஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். மற்றது வந்து யூடியூப்ல ஓப்போஸ் செஃப் என்ற ஒரு தளம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து நிறைய இந்த அடிப்படையில் என்னென்ன நீங்கள் செய்து கொள்ளலாம்னு சொல்லி அங்கேயும் வந்து செய்முறைகள் இருக்குது. இந்த 2 வழிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓப்போஸ் சப்போர்ட் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த ஓப்போஸ் இந்த ப்ரெஷர் குக்கரை வேண்டி இருக்கும். ஆனால் அது இப்போ உங்களால் வேண்டையிலாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஓப்போஸ் செஃப் என்ற யூடியூப் சேனலில் போய் அதில் இருக்க விஷயங்களை படியுங்க. இதில் வந்து முதலாவது வழியான ஓப்போஸ் சப்போர்ட் குரூப்பில் நீங்கள் சேரணும்னு சொன்னால் அதுக்கு வந்து முதல்ல இந்த குழுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஓப்போஸ் வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னால் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆர்கேன்னு சொல்லி எல்லாராலும் பிரியமாக அழைக்கப்படுற ராமகிருஷ்ணன் என்பவர் தான் இந்த முறையை வந்து முதலாக அறிமுகப்படுத்தி கண்டுபிடிச்சவர். அவரோடு சேர்ந்து இந்த பயணத்தில் நிறைய பேர் வேலை செய்திருக்கிறோம். தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுதான் இந்த ஓப்போஸ் என்ற இந்த முறை உருவானது. ஆனால் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இதை வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு எடுத்துட்டு போறது வந்து ஆர்கே என்று சொல்லப்படுற ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். அப்போ அவர் வந்து முகப்புத்தகத்தில் ஓப்போஸ் சப்போர்ட் குரூப் என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்தி கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த சமையலுக்கு ஏற்ற ப்ரெஷர் குக்கரையும் வந்து அவரே வந்து உருவாக்கி
விற்பனை செய்து கொண்டு வரேன். நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் வந்து ஓப்போஸ் ப்ரெஷர் குக்கரும் பாவிச்சு செய்திருக்கிறேன். ஓப்போஸ் இல்லாத வேற ப்ரெஷர் குக்கரும் பாவிச்சு இதை அணுகி இருக்கிறேன். என்னால சொல்ல முடியும் வந்து ஓப்போஸ் ப்ரெஷர் குக்கர் பாவிச்சு இந்த ரெசிபிஸை செய்யறதால அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பிரயோசனமா இருக்குன்னு சொல்லியும் அந்த வித்தியாசத்தை என்னால சொல்ல முடியும். என்னன்னு சொன்னால் ஓப்போஸ் ப்ரெஷர் குக்கரை எப்படி அதை வந்து டிசைன் பண்ணினோம்னு சொன்னால் உண்மையிலேயே நீர் வந்து குறைஞ்ச அளவில் விட்டு நீர் ஆவியை அதிகமாக உருவாக்கி அந்த ஆவியில பாதுகாப்பாக உணவு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓப்போஸ் ப்ரெஷர் குக்கர்ஸ் வந்து அதை செய்து விற்பனை செய்து கொண்டு வெளியினோம். ஆனால் இப்போ வேற ப்ரெஷர் குக்கரை நாங்கள் வாங்கி பாதி கேட்கல. அவையில் வந்து வேற ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்படியும் வந்து அவங்களோட என்னென்னு சொல்றது பாதுகாப்பு சேஃப்டி ரூல்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. இந்த மட்டத்துக்கு கீழே தண்ணி போகாமல் பார்த்துக்கொள்ளுமோ இவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து இதுக்கு எல்லா விதத்துலையும் பொருந்தாது. ஆனால் சில அடிப்படை ரெசிபிஸ் நீங்கள் செய்து பார்க்கறதுக்கு ஒரு 2 லிட்டர் குக்கர் உங்களுக்கு பொருந்தலாம். நீங்கள் வந்து இப்போ ஓப்போஸ் குக்கர் உங்களுக்கு வாங்க விருப்பம் வந்துச்சுன்னா அது வாங்கும் பிறகு நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் இதை செய்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு சொல்ற ஐடியல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த அப்படி ஒரு சமையல் முறைக்கு ஓப்போஸ் ஷாப் இருக்குது அவர்களுடைய இணையதளம். அதோட லிங்க் எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருவோம். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு பொருத்தமான நேரம் அதை வந்து வாங்கி பயன்படுத்துறது தான். விலைகள் என்று பார்த்தா சில நேரம் மற்ற விலைகளோட பிடிக்க கூடவே இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் ஓப்போஸ் பிராண்டோட ஒரு குக்கர் வந்து 2019 ஆரம்பத்தில் வாங்கினேன். 2 வரைக்கும் ஒரு சின்ன வேல் கூட நான் மாற்ற வேண்டி வந்ததில்லை. கிட்டத்தட்ட 3 வருஷமா பாவிச்சு கொண்டு வரேன். இந்த ஒரு குக்கர் தான் காணும். உங்களுக்கு வேறு கிணக்க பாத்திரங்கள் தேவையில்லை. அப்படி பார்க்கல நீங்கள் அந்த விலையை வந்து பெருசாக இதுக்குள்ள எடுத்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ சொல்லிட்டு நான் ஓப்போஸை பற்றி. இப்போ வந்து உங்களுக்கு சில நேரம் ஒரு டவுட்ஸ் வரலாம், என்னென்ன மாதிரியான சாப்பாடு இதில் சமைக்கலாம், இந்த பிள்ளை என்னதை பற்றி கதைக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஓப்போஸ் என்று சொல்கிறதால மட்டும் எதுவும் விளங்கிடாது. ஸோ என்னென்ன உணவு சமைக்கலாம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். பிரியாணி வகை, எல்லா விதமான கறிகள், மற்றது இனிப்புகள் கூட. இப்போ நாங்கள் வளமையாக இனிப்பு செய்யறேன்னு சொன்னால் அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு கேரட் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். பாலை காய்ச்சி அதுக்குள்ள கேரட் சீனியை காய்ச்சி பிறகு கேரட்டை போட்டு கிணநீரமாக கிண்டி கொண்டு போகணும் ஒட்டாத பதம் வேறு வரைக்கும். ஆனால் ஓப்போஸில் வந்து அவை வந்து சுகர் சிரப் ஹேக்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறேன். அதை பாவிச்சு எத்தனையோ விதமான இனிப்பு வகைகள் வந்து செய்து கொள்ளலாம். தனியாக இந்த இனிப்புகள் மட்டும் இல்லை, ஓப்போஸ் அவர்கள் என்னத்தை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு சமையல் முறையையும் தங்களால் கன்வெர்ட் பண்ணி இந்த ஓப்போஸில் தங்களால் செய்து காட்ட முடியும் என்று சொல்லி அதுக்கான முயற்சிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு வரும் கிழமையில் இந்த நிறுவனர் ஆர்கே என்ற ராம்கியோட சேர்ந்து அவற்றை வழிநடத்தல ஒரு சில டிஷ்ஷஸில் ஒரு சில ரெசிபிகளை நாங்கள் சமைச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சிக்கிறோம். இப்போ உங்களுக்கு சில உணவு வகைகளை செய்து பார்க்க விருப்பம்னு சொன்னால் தயவுசெய்து இங்கே கீழே கொமெண்ட்லேயோ அல்ல எங்களுக்கு தனிப்படவோ உங்களுக்கு பிடிச்சமானவற்றை எழுதுங்க. நாங்கள் அதில் சிலவற்றை செய்து காட்ட முயற்சிக்கிறோம். ஓகே, அப்போ ஓப்போஸ் என்ன, அதில் என்ன சமைக்கலாம், நீங்கள் அதை பற்றி மேலே அறிஞ்சு விடுறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, அதாவது எப்படி இந்த குழுவில் சேர்றதுன்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு எழுதுங்கோ, நான் உதவி செய்ய முயற்சி செய்கிறேன். நீங்கள் வந்து யூடியூப் இதில் கமெண்ட்லேயும் கீழே எழுதலாம், இல்லை ஃபேஸ்புக்லேயும் எழுதலாம். என்ன எல்லாத்தையும் விட முக்கியமன்றா எங்களோட தமிழ் பாட்டில் இருக்கிற மாதிரி தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி எடுக்கும். அப்போ நீங்கள் தேடுங்க, புது விஷயங்களை தேடிக்கொண்டே இருங்க, புது விஷயங்களை அறியுங்க, சந்தோஷமாக வாழுங்க. மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் சுதா மற்றும் சுஜி. நன்றி, வணக்கம்.